ஓம் நம சிவாய நம சிவாய. ஓம் சிவசிவ ஓம். ஓம் சிவசிவ ஓம். நாளை அற்புதமான சுக்கரவார பிரதோஷம். நீங்கள் மறவாமல் நாளை உங்கள் இல்லத்தில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அதற்கு பக்கத்திலே சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு மஞ்சளில் அதற்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை வச்சுட்டு நான் சொன்ன ஓம் சிவசிவ ஓம் மனமாற கண்ணீர் மல்கி உங்களோட பிரச்சனைகள் தீரணும், சிவனின் அருள் கிடைக்கணும், சித்தர்களின் காட்சி கிடைக்கணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திர ஜபத்தை 111 முறை ஜபம் செய்யுங்கள். நாளைக்கு திருவோண நட்சத்திரம், அதுவும் ஆவணி திருவோணம் வாமன அவதாரம் பூமிக்கு வர நாள், மாபலி என்கின்ற ராஜா பூமிக்கு வர நாள், ஒரு செல்வத்திற்கான உச்சகட்ட நாள். அன்றைய நாளோட பிரதோஷம் இணைந்து வருவது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு வருது. ஸோ இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் மஞ்சளில் பிள்ளையாரையும் சிவலிங்கத்தையும் பிடிச்சி பக்கத்தில் மலர் கோலம் சிறுசாக போட்டு இந்த பரிகார வழிபாட்டை செய்யுங்கள். செய்த பிறகு அந்த மஞ்சளை கரைச்சி உங்களோட வீட்டு வாசலில் தெளித்து விடுங்க, உங்கள் வீட்டோட நிலவில் பூசி விடுங்க, உங்கள் கல்லாப்பெட்டியிலையும் தெளித்து விடுங்க. பேலன்ஸை கொண்டு போய் துளசி செடிக்கு கீழே வச்சிருங்க. இதை நாளை செய்பவர்களுக்கு அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிர்மறைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போகும். இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை செஞ்சுட்டு இரவு படுக்க போகும்போது ஓம் சிவசிவ ஓம் 27 முறை எழுதிட்டு எந்த விதமான ரெகுலராக படுக்கிற படுக்கையில் படுக்காமல் தனியாக ஒரு பாய் விரித்து அதில் படுங்க, அல்லது தரையிலையும் கூட ஒரு துணி விரித்து படுங்க. இதைய வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தன்று செய்பவர்களுக்கு சிவபெருமான் மகாலட்சுமிக்குரிய சூட்சமத்தை அவர்களுக்குள்ளேயே ஆழ்மனதில் வெளிப்படுத்துவார் என்று வேதங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அற்புதமான அமைப்பை நாளை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள், வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம் வருகிறது. சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி இந்த 5 நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும். அன்றைய தினத்தில் விரதம் இருங்கள், அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். நம்ம செய்யக்கூடிய கிரகணகால பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பு எந்திரங்களை பூஜை பண்ணி உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். அன்றைய நாளில் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் இருக்குது, அதற்கும் சங்கல்பம் பண்ணுங்க. பணவளக்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் 7ஆம் தேதி சேலத்தில் நடைபெறுகிறது. செப்டம்பர் 14ஆம் தேதி திருச்சியில் நடைபெறுகிறது. இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான வாழ்வியல் செல்வ செழிப்புகளும் பெருகியே தீரும். உங்கள் வாழ்வில் பல அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வை வளப்படுத்த. இந்த வழிபாட்டை யார் செய்ய போகிறீங்க? சிவசிவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரிதமாய் வரகட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.